வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கும் யூடியூப் சேனல் ஷைடெக் ஹோம்ஸ். இன்று நாம் ஒரு வீடு கட்டும் முறையை முதலில் நிலம் முதல் இறுதியாக கிரகப்பிரவேசம் வரை 10 முக்கியமான படிநிலைகளில் பார்க்கப் போறோம். படி 1, நிலத்தேர்வு மற்றும் திட்டமிடல். முதலில் உங்கள் நிலம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மண்டல டெவலப்மெண்ட் பண்ணலாமா என்று லோக்கல் அப்ரூவல் வாங்கணும். பிறகு ஒரு நல்ல வடிவமைப்பாளரிடம் ஆர்கிடெக்ட் உங்கள் வீட்டு திட்டம் டிஜிபிஎல் பிளான் தயார் செய்யணும். படி 2, மண் பரிசோதனை மற்றும் அடித்தள வேலை. நிலத்துக்கேற்ப எந்த அடித்தளம் ராஃப்ட் காலம் ஃபுட்டிங் சிறந்தது என்பதை சாயில் டெஸ்ட் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபவுண்டேஷன் தான் வீட்டு பேக்போன். படி 3, கட்டுமானம். பேஸ்மெண்ட் முதல் ஸ்லாப் வரை பேஸ்மெண்ட், காலம்ஸ், பிஎம்ஸ் மற்றும் ரூப் ஸ்லாப் கட்டப்படும். கன்கிரீட் அண்ட் ஸ்டீல் கம்பி கட்டுமானத்தில் மிக முக்கியம். படி 4, சுவர் மற்றும் பிரிப்பு சுவர் பார்ட்டிஷன். இப்போது எல்லா சுவர்களும் ஹாலோ பிளாக் அல்லது பிரிக்கு கொண்டு கட்டப்படும். கதவு, ஜன்னலுக்கு தேவையான இடங்கள் வைக்கப்படும். படி 5, பைப் மற்றும் மின் இணைப்பு வேலை. எலக்ட்ரிக் வயரிங், ஸ்விட்ச் பாக்ஸஸ், வாட்டர் லைன்ஸ் ஆகியவை அனைத்தும் இப்போதுதான் போடப்படும். கிச்சன் மற்றும் பாத்ரூம்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். படி 6, சுவர் பிளாஸ்டரிங் மற்றும் நீர் கட்டுப்பாடு. வால்ஸ் அண்ட் சீலிங்க்கு ஸ்மூத் ஃபினிஷ் பிளாஸ்டர் பண்ணுவாங்க. ரூஃப்க்கு நீர் தடாவியால் வாட்டர் ப்ரூஃபிங் கட்டாயம். படி 7, தரை பூச்சு மற்றும் சுவர் ஒப்பிப்புகள். டைல்ஸ், கிரானைட், மார்பிள் போன்ற தரை வேலைகள் செய்யப்பட்டு பின்னர் பட்டி, பிரைமர், பெயிண்ட் பூசப்படும். படி 8, மரவேலை மற்றும் பொருத்துகள். மெயின் டோர், பெட்ரூம் டோர், வார்ட்ரோப், கிச்சன் கபர்ட் ஆகியவை இப்போதுதான் பொருத்தப்படும். லைட், ஃபேன், கைசர் போன்றவை இணைக்கப்படும். படி 9, சுத்தம் மற்றும் இறுதி ஆய்வு. வீடு முழுவதும் சுத்தம் செய்து விட்டுப்போகும் குறைபாடுகள் சரி செய்யப்படும். பிறகு வாருங்கள், வீடு கட்டும் கடைசி படி. உங்கள் ஆசையிலே கட்டிய வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் நுழையும் மகிழ்ச்சி தரும் தருணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் ஹைடெக் ஹோம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீட்டு கட்டட ஆலோசனைகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்கள் ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.